Hi ma, 12th max second chapter complex numbers example 2.15 okay va. So 2.15 என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா let z1 z2 and z3 be a complex numbers such that modulus of z1 modulus of z2 modulus of z3 எல்லாமே equal to r னு சொல்றாங்க. r value is greater than 0 னு சொல்லிட்டாங்க. and modulus of z1 plus z2 இவங்க முன்பே ஆட் பண்ணா not equal to 0 வா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ப்ரூஃப் பண்ணி காமிக்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா modulus of z1 z2 plus z2 z3 plus z3 z1 divide by z1 plus z2 plus z3 whole modulus is equal to r னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? whole modulus is equal to r னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கொஞ்சம் z1 z2 அந்த மாதிரி கொஞ்சம் வேகா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நான் ஈஸியாக தான் சொல்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரைட் பண்ணிக்கலாம். கிவன் பார்ட் இருந்ததுல z1 மாடலஸ் z2 மாடலஸ் z3 மாடலஸ் எல்லாமே ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஸ்கொயர் ஆன் போத் சைடுன்னு போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ஆன் போத் சைடுனா என்ன மீனிங்? நம்ம ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைடுனா என்ன மீனிங்? இங்கே ஸ்கொயர் 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 ஸ்கொயர்னு மீனிங். எதுக்காக ஸ்கொயர் பண்ணுறோம்? அப்போ தான் நமக்கு ப்ராப்பர்ட்டி படி மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் பார்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த z1ன்னு இருக்கும்போது z1 பார் ஈக்குவல் டு z2 பார் ஈக்குவல் டு z3 பார். இங்கே வந்து என்னன்னு சொல்லிட்டோம்? ஆர் ஸ்கொயர் பண்ணியிருக்கனால. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டில் இருந்து ஒருத்தரையாக ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ இந்த பார்ட்டையும் இதையும் ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? z1 இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் பை z1 பார். அதே மாதிரி z2 கூட ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா z2 வேணும்னா r ஸ்கொயர் பை இந்த z2 பாரை டிவைடுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பார்ட் கூட ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் z3 இஸ் ஈக்குவல் டு எல்லாமே ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறதுனால z3 இஸ் ஈக்குவல் டு இந்த z3 பாரை டிவிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அப்போ z1 வேல்யூ z2 வேல்யூ z3 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் நம்ம r ஸ்கொயர் பைன்னு ரைட் பண்ணி வச்சுருக்கோம். இதை எடுத்துகிட்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃப் கேட்டிருந்தாங்கல்ல, அந்த பார்ட்டில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ z1 plus z2 plus z3 is equal to z1னா என்ன டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம்? r ஸ்கொயர் பை z1 பார், r ஸ்கொயர் பை z2 பார், r ஸ்கொயர் பை z3 பார். எல்லாத்துலேயும் யார் காமனாக இருக்கா? r ஸ்கொயரை காமன் பண்ணிடலாமா? காமன் பண்ணிட்டா நமக்கு என்ன இருக்கும்? 1 பை z1 பார் ப்ளஸ் 1 பை z2 பார் ப்ளஸ் 1 பை z3 பார்னு இருக்குமா? இதில் யாரை காமன் பண்ணியிருக்கோம்? r ஸ்கொயரு. இப்போ இது எல்லாமே 1 பைன்னு இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்துடும்? டினாமினேட்டரில் ஃபுல்லாக z1 இன்டூ z2 இன்டூ z3 பார்னு வந்துடும். தனித்தனியாக பார் வந்துருமா? இங்கே z1 ஆல்ரெடி இருக்குது. அப்போ z2 பாராலையும் z3 பாராலையும் மல்டிபிள் பண்ணணும். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? z2 பார் z3 பார். இங்கே z2 பார் இருக்குது. அப்போ z1 பாராலையும் z3 பாராலையும் மல்டிபிள் பண்ணணும். இங்கே z3 பார் இருக்குது, யார் இல்லையோ அவங்களால மல்டிபிள் பண்ணணும். அதாவது டேக்கிங் எல்சிஎம்னு மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ தனித்தனியாக பார் இருந்தால் அடிஷனில் அப்படி தானே ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். z1 ப்ளஸ் z2 ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் ப்ளஸ் z2 பார்னு போடலான்னு படிச்சிருக்கோம். இங்கே தனித்தனியாக பார் இருக்குது. அப்போ சேர்த்து என்ன போட்டுக்கிறோம்? பார் போட்டுக்கிறோம். அப்போ செப்பரேட் பார்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஹோல் பாராக போட்டுக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி மல்டிபிளுக்கும் போடலாம். நமக்கு z1 z2 ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் z2 பார். ஸோ அப்போ செப்பரேட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் ஹோல் பாராக நம்ம போட்டுக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்? டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட். அப்போ இந்த லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன வச்சுருந்தோம்? z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3ன்னு வச்சுருந்தோம்ல, அதுக்கு மாடலஸும் இங்கே வந்து நம்ம என்ன ஃபைனலைஸாக கொண்டு வந்து வச்சுருந்தோம்? ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதுக்கு மாடலஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர் ஹோல் ஸ்கொயர். ஆர் வந்து நமக்கு கிரேட்டர் தேன் 0, தட் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறனால அதுக்கு என்ன பண்ணாலும் மாடலஸ் எடுத்தாலும் சேம் தான் கிடைக்க போகுது. ஸோ அப்போ அந்த மாடலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயரை சிம்பிளி ரைட் ஆர் ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? மாடலஸ் ஆஃப் ஹோல் பார் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே மாடலஸ் வந்து செப்பரேட்டாக பண்ணிட்டோம். டிவிஷன் பார்ட்டுங்கிறனால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு செப்பரேட் பண்ணிவிட்டு மாடலஸ் போட்டிருக்கோம். இங்கே ஹோல் பார் போட்டிருந்துருப்போம், இங்கே ஹோலாக மாடலஸ் போட்டிருந்துருப்போம். அந்த மாடலஸை நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? மாடலஸ் ஆஃப் z is equal to modulus of z bar இல்லையா? ஸோ அதுபடி இந்த பார் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரிமூவ் பண்ணிவிட்டு பார் இல்லாமல் வெறுமனே மாடலஸ் மட்டும் போட்டிருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி பாரை ரிமூவ் பண்ணிவிட்டு மாடலஸ் மட்டும் போட்டிருக்கோம். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் பாருங்கள். z2 z3 பார் இது எல்லாமே ஒன்றுமே கிடையாது. நாங்கள் அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டே வரேன். இதில் ஏதாவது புதுசாக ஏதாவது சேஞ்ச் பண்ணானா ஒன்றுமே இல்லை. பார் போட்டிருப்போம், பார் ரிமூவ் பண்ணியிருப்போம், ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? நமக்கு மாடலஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து
அடிஷனை தான் ஸ்ப்ளிட் பண்ணால் லெஸ் தென் ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். பட் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து Z1 + Z2 Z3 ஹோல் பார் இருந்தது அப்படின்னு மாடலஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாடலஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட்டிங் மாடலஸாக போட்டுக்கலாம். அப்போ மாடலஸ் ஆஃப் Z1 மாடலஸ் Z2 மாடலஸ் Z3ன்னு இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் ரைட் பண்ணியிருக்கோம். மாடலஸ் ஆஃப் Z1 மாடலஸ் ஆஃப் Z2 மாடலஸ் ஆஃப் Z3 வந்து செப்பரேட்டாக ஈக்குவல் டு ஆர்ன்னு நம்ம கிவனில் கொடுத்துருந்தாங்க. அதனால் இதுக்கு ஒரு ஆர் இதுக்கு ஒரு ஆர் இதுக்கு ஒரு ஆர் போட்டோன்னா ஆர் கியூப் கிடைக்கும். இந்த ஆர் ஸ்கொயரோட கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடில் மாடலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 த ஹோல் மாடலஸ் இருக்குது. இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணி ஆர் கியூப் ரைட் பண்ணிவிட்டு ஸ்கொயரால் என்ன பண்ணிடும், கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/r பேலன்ஸ் இருக்கும். இங்கே டினாமினேட்டர் பார்ட்டு தான் கேன்சல் பண்ணி 1/rன்னு ரைட் பண்ணிட்டோம்ல, நியூமரேட்டர் மட்டும் மாடலஸ் ஆஃப்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன மீனிங் உனக்கு, இங்கே Z1 + Z2 + Z3ன்னு இருக்கிற இந்த டேர்மை அப்படியே டினாமினேட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு டினாமினேட்டரில் இருக்கிற ஆரை வந்து என்ன பண்ணிடுறோம், லெஃப்ட் சைடில் நியூமரேட்டராக கொண்டு போயிட்டோம். அப்போ என்ன ஷேப் கிடச்சிச்சு நமக்கு, கிவன் பார்ட்டில் கொடுத்துருந்தது அப்படியே கிடச்சிருச்சா பாருங்க. மாடலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z2 Z3 + Z3 Z1 டிவைடு பை மாடலஸ் Z1 + Z2 + Z3 ஈக்குவல் டு ஆர்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா? ஸோ அப்போ என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, கிவன் கொடுத்துருக்கிறத எடுத்து அதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு Z1ஓட வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்ளை பண்ணோம். அதோட பார்ஸ் எல்லாம் ப்ராப்பர்ட்டி படி ரிமூவ் பண்ணிவிட்டு மாடலஸ் எடுத்து ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு இது வந்து ஒரு 6 மார்க் கொஸ்டின்மா. இந்த ஃபார்முலாவை நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும், பைஹார்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா அதுக்கு வேறு மெத்தட்லாம் இருக்குது. பைஹார்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னால் 2 மினிட்ஸில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். 6 மார்க் கொஸ்டினை 2 மினிட்ஸில் கொண்டு வந்துடலாம். இல்லை மேபி 3 மார்க்ஸில் கூட உனக்கு கேட்கலாம். ஃபார்முலா மட்டும் கொடுத்து ஃபார்முலாவை ரைட் பண்ணுன்னு 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஃபார்முலா ஈஸியான ஒரு சம்மை கொடுத்து 3 மார்க்ஸில் கேட்கலாம், 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேவா? 2 சப்டிவிஷன்ஸ் கொடுத்து கூட 5 மார்க்ஸில் கேட்கலாம். இதை லாஸ்ட்டு அதாவது ஓல்டு புக் இருக்கு இல்லையா, அதில் டெரிவேஷன் வந்து வேறு டைப்பில் இருந்தது. x² y² ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வேறு டைப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக இருந்தது. உனக்கு இந்த ஃபார்முலா மெத்தடில் கொடுத்ததுனால 2 மினிட்ஸில் ஆன்சர் கொண்டு வந்துடலாங்கிற மாடலில் கொண்டு வந்திருக்காங்க நியூ சிலபஸில். சரியா? அது எந்த மாதிரி எழுதுறது அப்படின்னு சொன்னால், கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், z = x + iy இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து √a + ib இல்லை √x + iy எடுத்தால் அதோட ஆன்சர் a + ibன்னு இருக்கும். இந்த கான்செப்டே ஞாபகம் வச்சுக்கோ, அதான் ஈஸியாக இருக்கும். கொடுத்துருக்கிற கொஸ்டினை √a + ib ஃபார்மெட்டில் இருந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து x + iy இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அப்போ தான் நமக்கு மாடலஸ் ஆஃப் z சொல்லும் போது நார்மலாக நம்ம என்ன ஃபார்முலா படிச்சுட்டே வந்தோமோ அதை ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஸோ √a + ibங்கிற ஃபார்மேட்டில் கொஸ்டின் இருந்தால் நீ எப்படி எந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடலஸ் z + a/2 ப்ளஸ் ib மாடலஸ் ஆஃப் b ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடலஸ் z. இங்கே போட்டால் அதே தான், இங்கே ப்ளஸ் a போட்டிருப்போம், இங்கே -a டிவைடு பை 2. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும். சரியா? அப்படி ஒன்றும் கஷ்டமானது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த 6 - 8iன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ இது என்னன்னு வச்சுக்கலாம், 6 - 8i அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + ib ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்கன்னு சொன்னால. அப்போ a பிளேஸில் யார் இருக்கா, 6 இருக்குது. b பிளேஸில் -8 இருக்குது. நார்மலாக இந்த ஃபார்முலாவில் கொண்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஏயோட வேல்யூ 6 தெரிஞ்சிச்சு, பியோட வேல்யூ -8 தெரிஞ்சிச்சு. பட் மாடலஸ் ஆஃப் z வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த 6 - 8i இருக்கு இல்லையா, இதை மாடலஸ் எடுத்து, அதாவது மாடலஸ் ஆஃப் z வேணா மாடலஸ்னால் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு ரியல் ஸ்கொயர் இமேஜினரி ஸ்கொயர் சொல்லுவோம்ல, அந்த டைப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் கொண்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் பார்ட் போகலாமா? ஸோ சொல்யூஷன் பார்ட்டில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 8i ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்சைடில் இருக்கிறத நம்ம இசட்னு வச்சுக்கிறோம். சரியா? இசட்னா ஃபுல்லாக இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், a + ibன்னு சொல்கிறோம். இன்சைடில் இருக்கிற 6 - 8ஐயை x + iy ஃபார்மேட்டில் நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு மாடலஸ் எடுக்கும்போது மாடலஸ் ஆஃப் z அப்படின்னு சொன்னால் மாடலஸ் ஆஃப் 6 - 8க்கு ரியலோட ஸ்கொயர் இமேஜினரியோட ஸ்கொயர். ரியல் வந்து 6, இமேஜினரி -8. 6 × 6 36, -8 × -8 64. ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 100. 100 ரூட் அவுட் வெளியில் எடுத்தோன்னா என்னன்னு கிடச்சிரும், 10ன்னு கிடச்சிரும். அப்போ மாடலஸ் ஆஃப் z என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம், 10ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சாச்சு. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். ஃபார்முலா √a + ibன்னு இருந்தால் என்ன ஃபார்முலா போடணும்னு சொல்லியிருக்கோம்,
plus or minus square root of modulus z plus a by 2 plus I b by modulus a modulus b square root of modulus z minus a by 2. அப்போ a யோட வேல்யூ என்ன சொல்லியாச்சு இங்கே 6, b யோட வேல்யூ minus 8, modulus of 8 னா minus remove ஆகி plus 8 ன்னு கிடச்சிரும். modulus z வந்து 10 find out பண்ணோம். அப்போ 10 plus 6 னா என்ன வந்துரும் 16 by 2. கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும் 16ல் 2 வந்து 8 டைம்ஸ் இருக்கும். இங்கே அதே மாதிரி கேன்சல் பண்ணால் -1 இருக்குது. இங்கேயும் மாடலஸ் ஆஃப் இசட்டுக்கு 10 அப்ளை பண்ணுறோம். ஏயோட வேல்யூ 6, சப்ராக்ட் பண்ணால் 4, 4க்கும் 2க்கும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2 டைம்ஸ் வந்துடும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இந்த மைனஸ் ஐ இங்கே ஒரு 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் 2ன்னு வந்துடும். நவ் இந்த 8 வந்து எல்சிஎம் எடுக்கும்போது 2, 4, 2, 2, 3 டைம்ஸ் இருந்தால் 1 டைம் அவுட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ 2 root 2ன்னு ரைட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 root 2 மைனஸ் ஐ root 2 இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இதில் root 2வை காம் அவுட் பண்ணி எழுதினாலும் எழுதலாம், இல்லை இதோட ஸ்டாப் பண்ணனாலும் நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு சம்மு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஆன்சரை வந்து 2 root 2 மைனஸ் ஐ root 2ன்னு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? பிடிச்சிருந்ததாம்மா இந்த ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தது எல்லாமே உனக்கு பிடிச்சிருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூம்மா.